அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபர்காத்து. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஸ்ரஃபில் அம்பியாயி முர்சலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி வசாபிஹி அஜ்மயீன். அம்மாபாத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே, அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, பிரமத அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ். அல்லாஹ்வுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. இது அல்லாஹுவை எப்படி நம்புவது? மனிதர்களில் அதிகமான மக்கள் படைத்த ரப் ஆகிய இறைவனை பற்றி சரியான முறையில் நம்பாத காரணத்தினால் பலவிதமான விளைவுகள் தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டு கொண்டு பலவிதமான கஷ்டங்களை அனுபவித்து கொண்டு இருக்கிறார்கள். அதன் காரணமாக மறுமையிலும் அவர்கள் மிக மோசமான ஒரு நிலையை அடைய இருக்கிறார்கள். அதனால் ஈமான் கொண்ட முஸ்லிம்கள் அல்லாஹுவை எப்படி நம்ப வேண்டும் என்பதை பற்றி நபிமார்களுடைய நம்பிக்கையை அடிப்படையாக வைத்து அல்லாஹ்வின் திருமறை குர்ஆனிலிருந்து சில செய்திகளை உங்கள் கவனத்துக்கு கொண்டு வருகிறோம். அதில் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி துவக்கி அதோடைய முதல் காணொலிய துவக்கத்தோடு நிப்பாட்டியிருக்கிறோம். இது பாகம் 2. அவனுக்கு முடியாதது எதுவும் இல்லை. இந்த அடிப்படையை சரியாக முஸ்லிம்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக குழந்தை பேறு இல்லாத ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் நம்பிக்கை எப்படி இருந்தது என்பதை பற்றி நாம் நம்மளுடைய நம்பிக்கையோடு உரசி பார்க்க வேண்டும் என்பதற்காக அந்த செய்தியை இப்போது பார்க்க இருக்கிறோம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம்முடைய தள்ளாத வயதிலும் குழந்தை பாக்கியத்தை அல்லாஹ்விடம் வேண்டி இருக்கிறார்கள், இறுதி வரை அல்லாஹ்விடம் மன்றாடி இருக்கிறார்கள் என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று கேட்டால், இந்த உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லீம்கள், இன்றைய முஸ்லீம்களுக்கு மத்தியில் ஒரு சின்னதோ பெரியதோ எந்த ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும், எந்த ஒரு கவலை துன்பங்கள் ஏற்பட்டாலும் அப்படியே தோண்டு போயிடுறாங்க. அல்லாஹ்வை முழுமையாக மறந்து விடுகிறார்கள், நம்பிக்கையை தூரமாக ஒதுக்கி விடுகிறார்கள். இது சைத்தான் அவர்கள் எடுத்த ஊசலாட்டங்களின் மூலமாக இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படுது. அதனால் அல்லாஹ்வுடைய நபிமார்களுடைய நம்பிக்கையை உரசி பார்க்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் பலவிதமான பாடங்களும் படிப்பினைகளும் உங்களுக்கு இருக்கிறது என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் பல இடங்களில் சொல்லி காட்டுவதனால் அவர்களுடைய நம்பிக்கையை நாம் கொஞ்சம் உரசி பார்த்து அதன் அடிப்படையில் நம்மளுடைய நம்பிக்கையும் அமைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இது 2வது காணொலியாக பதிவு செய்கிறோம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் அபரீதமான இந்த முயற்சியை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு குழந்தை பாக்கியத்தை கொடுத்ததை இன்றைய முஸ்லிம் சமுதாயத்தவர்கள் மறந்துவிடக்கூடாது. எப்படி? பிள்ளை பேறு என்ற ஒன்றை பிள்ளை பேறு என்பதை பொறுத்தவரை இன்று உலகத்தில் அறியப்பட்ட நியதிகளில் ஒன்றுதான். ஒரு குறிப்பிட்ட ஒரு வயதுக்குள் பிள்ளை பேறு கிடைக்கவில்லை என்றால் அதன் பிறகு அவர்களுக்கு பிள்ளை பேறு கிடைக்காது. பிள்ளை பெறக்கூடிய அந்த பாக்கியத்தை இழந்து விடுவார்கள். அவர்களின் ஹார்மோன்கள் அந்த தன்மையை இழந்து விடுகின்றன. இதுதான் உலக நியதி. ஆனால் அல்லாஹ் நாடினால் எந்த ஒன்றும் அவனுக்கு முடியாதது இல்லை என்பதற்கு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாறு நமக்கு மிகப்பெரிய படிப்பினையாக அமைந்திருக்கிறது. நாம் இன்று பிள்ளை பேர் அற்றவர்களை பார்க்கிறோம். ஒரு குறிப்பிட்ட வயதை அடைந்ததும் இனி நமக்கு குழந்தையை பெறும் பாக்கியம் அறவே கிடையாது, அந்த தன்மை என்ற ஒன்று நம்மிடம் இருக்கிறதா, இது சாத்தியமா என்று ஏங்கி தவிப்பதை பார்க்குறோம். யார்ட்டையாவது போய் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கெல்லாம் குழந்தை பிறக்கிற பாக்கியம் கிடையாதுன்னு அவங்க சொல்லிட்டா அப்படியே அவர்கள் இடிந்து போய்விடுகிறார்கள். அதனால் குழந்தை பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் சமூகத்தினால் ஒரு விதமான சந்தேக பார்வையினால் அவர்கள் நோக்கப்படுவதையும் அவர்களை பழிக்கப்படுவதையும் பார்க்கிறோம். இந்த வயதில் பிள்ளை பேரா, இது சாத்தியமா, இது உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தெரியவில்லையா, இதெல்லாம் தேவைதானா என்றெல்லாம் இவர்கள் பழிக்கப்படுகிறார்கள். இந்த சமுதாயத்தில் முஸ்லிம்கள் என்று சொல்லக்கூடிய நாம் இப்படியானவர்களை ஏளனம் செய்கிறோம். இதுதான்
நாம் அல்லாஹுவை நம்ப வேண்டிய விதத்தில் நம்பவில்லை என்பதற்கான சரியான சான்று, சரியான எடுத்துக்காட்டு. அல்லாஹுவை நம்பியுள்ளோம், அவன் எங்களுக்கு போதுமானவன், அவனால் எதுவும் முடியும், எங்கள் இறைவன் நினைத்தால் இதையும் செய்து காட்டுவான் என்று நம்ப வேண்டும். இப்படி நாம் நம்புகிறவர்களுக்கு அல்லாஹ் போதுமானவன் என்று திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல வசனங்களில் சொல்லி காட்டுகிறான். அதில் 65வது அத்தியாயம் 3வது வசனத்தில் பாருங்கள், அல்லாஹுவையே சார்ந்திருப்போருக்கு அவன் போதுமானவன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எப்படி? எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, எந்த இழப்பு ஏற்பட்டாலும் சரி, என்ன தேவையாக இருந்தாலும் சரி, அல்லாஹுவை சார்ந்திருப்போருக்கு அது முழுமையாக அவனை நாம் சார்ந்திருக்க வேண்டும். அவர்களுக்கு அல்லாஹ் போதுமானவன்கிறான் 65:3. மேலும் திருமறை குர்ஆனில் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் கூறுவதை பாருங்கள். நீண்ட ஒரு வசனம். இது உமது இறைவன் தனது அடியார் ஜக்கரியாவுக்கு செய்த அருளை கூறுகின்ற வசனமாகும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் அவர் தமது இறைவனை ரகசியமாக அழைத்து பிரார்த்தித்தார், துவா செய்தார். என்ன துவா செய்தார்? என் இறைவா, என் எலும்புகள் எல்லாம் பலவீனம் அடைந்து விட்டது, என் தலையும் நரையால் மின்னுகிறது, எலும்புகளும் தளர்ந்து போச்சு, ஒன்றும் முடியாத அளவுக்கு போயிடுச்சு, என்னுடைய தலைமுடிகள் எல்லாமே வெளுத்து போச்சு. மேலும் சொல்கிறாங்க, என் இறைவா, உன்னிடம் பிரார்த்தித்ததில் நான் துர்ப்பாக்கியசாலியாக இருந்ததே இல்லை, எனக்கு பின் எனக்கு உறவினர்கள் குறித்து நான் அஞ்சுகிறேன், என் மனைவியும் பிள்ளை பேறு அற்றவளாக இருக்கிறார், எனவே ஒரு உதவியாளனை நீ எனக்கு வழங்குவாயாக, அவர் எனக்கும் யாக்கூபின் குடும்பத்தாருக்கும் வாரிசாக இருக்க வேண்டும், மேலும் என் இறைவா, அவரை உன்னால் பொருந்தி கொள்ளப்பட்டவராக ஆக்குவாயாக என்று ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விட்ட கேட்குறாங்க. அதுக்கு அல்லாஹ் அவர்களுக்கு பதில் சொல்கிறான், யா ஜக்கரியாவே, ஒரு புதல்வன் பற்றி உமக்கு நாம் நற்செய்தி கூறுகிறோம். புதல்வன் தானே உனக்கு வேணும், அப்படிப்பட்ட ஒரு புதல்வனை பற்றி நாம் நற்செய்தி கூறுகிறோம். அவரது பெயர் யஹ்யா. அல்லாஹ்வே பெயர் யஹ்யான்னு பேரை வச்சு உனக்கு யஹ்யாங்கிற ஒரு குமாரனை நான் தரப்போகிறேன் அப்படிங்கிறான். இந்த பெயரிடப்பட்டவரை, இந்த யஹ்யா என்று பெயரிடப்பட்டவரை இவருக்கு முன்னால் நாம் ஏற்படுத்தவே இல்லை. இதுதான் முதல் தடவையாக பெயர் வைத்து அல்லாஹ்வே குழந்தையை கொடுத்தது என்று இறைவன் கூறினான். என் இறைவா, எனக்கு எப்படி புதல்வன் தோன்றுவான்? அவங்களுக்கு சந்தேகம். ஏன்னா எல்லாம் மனைவிக்கிட்ட முடியாமல் போயிடுச்சு, நம்மளும் முடியாமல் போயிட்டோம், அல்லாஹ் வாக்குறுதி தர்றான், அது எப்படி முடியும் அப்படின்னு ஆச்சரியத்தில் அல்லாஹ்கிட்ட மீண்டும் கேட்குறாங்க. என் இறைவா, எனக்கு எப்படி புதல்வன் பொறுப்பான்? என் மனைவியோ பிள்ளை பேர் அற்றவளாக இருக்கிறார், நானோ முதுமையின் இறுதி கட்டத்தை அடைந்து விட்டேன் என்று அவங்க கேட்குறாங்க. இதை நீங்கள் 19வது அத்தியாயத்தில் 1-8 வரலையும் உள்ள வசனங்களில் பார்க்கலாம். அல்லாஹ் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு செய்த அருளை பற்றி மேற்கூறப்பட்ட வசனத்தில் கூறுகிறான், அவருடைய வயதை இந்த வசனத்தின் மூலம் அறிந்து கொள்ள முடியும். அவர் வயது முதிர்ந்தவராக, தலையும் நரைத்து எலும்புகள் எல்லாம் பலமிழந்த நிலையிலும் அவர் சொன்னதை கவனித்து பார்க்க வேண்டும். என்ன சொன்னார்? என் இறைவா, உன்னிடம் நான் பிரார்த்தித்ததில் நான் துர்ப்பாக்கியசாலியாக இருந்ததே இல்லை. அல்லாஹ்விடம் கேட்பதில் அவர் துர்ப்பாக்கியசாலியாக இருக்கவில்லை, கேட்டுக்கொண்டே இருந்தார் என்று இந்த வசனத்தில் நமக்கு தெளிவு கிடைக்கிறது. இந்த தள்ளாத வயதிலும் நான் என் இறைவன் தருவான் என்ற நம்பிக்கையை நான் இழக்கவில்லை. அதே நேரம் என் மனைவியும் மலடியாக இருக்கிறார். இறைவா, உன்னால் முடியும், உன்னால் முடியாத ஒன்றை நான் உன்னிடம் கேட்கவில்லை, உனக்கு முடியும் என்று அல்லாஹ்வின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து உறுதியாக இறுதி வரை போராடினார். இதனால் அவருக்கு கிடைத்தது என்ன? சிந்திச்சு பார். அல்லாஹ் அவருக்கு குழந்தை செல்வத்தை கொடுத்தது மாத்திரமில்லாமல் அந்த குழந்தைக்கு யஹ்யா என்ற பெயரையும் சூட்டினான். இதுதான் அல்லாஹுவை முழுமையாக நம்புவதற்குரிய அடையாளமாக இருக்கின்றது என்பதை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றிலிருந்து ஒரு அற்புதமான ஒரு படிப்பினையை நமக்கு வழங்குகிறார். எனவே இது குழந்தை பாக்கியத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு சம்பவம். இது குழந்தை பாக்கியத்துக்கு மாத்திரம் அல்ல,
எத்தனையோ பிரச்சனைகள். குழந்தை பாக்கியம் இருந்தும் ஏராளமான குழந்தைகளை பெறுகிறார்கள். அந்த குழந்தைகளும் சரியான முறையில் இல்லை. அதிகமாக பெண் குழந்தையாக போயிடுச்சு, அல்லது ஆண் குழந்தை இல்லாமல் போயிடுச்சு, அல்லது பெண் குழந்தை இல்லாமல் போயிடுச்சு. அப்படி பிறந்த குழந்தைகளுடைய நோய் நொடிகள் மற்ற ஏராளமான சுகவீனங்கள், அது மாத்திரம் இல்லாமல் வறுமை, பட்டினி, பசி, ஏன்னா குடும்பத்துக்குள்ள பிரச்சனை, நாட்டுக்குள்ள பிரச்சனை, இப்படி ஏராளமான குழப்பங்களை பல மனிதர்களும் பலவிதமாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது எல்லாமே குறிப்பாக சுருக்கமாக அல்லாஹ் சொல்வது என்ன? இந்த உலக வாழ்க்கை என்பது உங்களுக்கு சோதனை. அந்த சோதனையில் எல்லாருக்கும் ஒரே சோதனையாக அது அமையாது. பல கோடி மக்கள் உலகத்தில் வாழ்கிறோம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை ஒவ்வொரு நாளும் இருக்கத்தான் செய்கிறது. அது ஒரே மாதிரியாக இருக்காது. ஒவ்வொருக்கும் வெவ்வேறு பிரச்சனைகள். ஒருத்தருக்கு உணவு இருக்காது, ஒருத்தருக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்காது, ஒருத்தருக்கு மனைவி சரியாக இருக்க மாட்டா, ஒருவருக்கு கணவன் சரியாக இருக்க மாட்டான், அல்லது பிள்ளைகள் சரியாக இருக்க மாட்டாங்க, அல்லது நான் வாழக்கூடிய ஊர், உறமுறைகள், உற்றார் உறவினர்கள், இப்படி ஏராளமான பிரச்சனைகளை நீங்கள் அடுக்கிக்கிட்டே போகலாம். ஆக இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களில் பிரச்சனை என்ன? அவங்க தேடக்கூடிய அனைத்தும் கிடைத்து விடுகிறதா? இல்லை. அனைவருக்கும் குறைபாடுகள் இருக்கின்றன. அனைவரும் இறைவனிடத்தில் உறுதியான முறையில் நம்மளுடைய தேவைகள் என்ன என்பதில் தீர்க்கமாக உறுதி செய்து, என்ன தேவைங்கிறத உறுதியாக அல்லாஹ்விடத்தில் முறையிட வேண்டும். கண்டிப்பாக அவனால் முடியும். நாம் எந்த நிலையில் இருந்தாலும் சரிதான். என்ன, நம்மளுடைய இந்த நிலையை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி முழுமையாக அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது என்று உறுதியாக நம்பி நம்ம முறையிட்டு கொண்டே இருக்கணும். என்ன, 10 வருஷமாக கேட்டுட்டேன், 20 வருஷமாக கேட்டுட்டேன், தினமும் கேட்டுட்டேன், அல்லாஹ் கொடுக்கவே இல்லைன்னு சொல்லி விரக்தி அடைஞ்சிடக்கூடாது. அதுலேருந்து பின்வாங்கிடக்கூடாது. அல்லாஹ் கேட்டதை கொடுப்பான், கேட்டதையே கொடுத்துருவான். இல்லாட்டி அது தேவையில்லைன்னா வேற ஒன்று கொடுப்பான், அல்லது இந்த உலகத்தில் இது தேவையில்லைன்னா மறுமையிலேயாவது கொடுத்துருவான். அதை இல்லாமல் துவாங்கிறது பெரிய இபாதத்து. நம்ம கேட்கக்கூடிய துவா, நம்ம எப்படி தொழுகிறோமோ நோன்பு வைக்கிறோமோ அந்த மாதிரி வணக்கத்துக்குரிய நம்மளுடைய தரஜாக்களும் நம்ம பேரில் கிடைச்சிருது. அதனால் அதில் பின்வாங்கிடக்கூடாது, கேட்டுக்கிட்டே இருக்கணும். சரியா? நிச்சயமாக அல்லாஹ் கொடுப்பான். இந்த 3 வகையில் கொடுத்துருவாங்கிறத உறுதியாக நம்பி, அவனால் எதுவும் முடியாது என்ற பேச்சுக்கே இடமில்லை, அனைத்தும் ஆற்றல் பெற்றவன் என்பதை சரியாக நம்ம புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் அல்லாஹுவை முழுமையாக நம்பி அவனிடத்திலே நம்மளுடைய கோரிக்கைகளை முன்வைத்து கொண்டே இருக்கணும். மனம் தளர்ந்து விடக்கூடாது, பின்வாங்கிடக்கூடாது, அதில் உறுதியாக இருக்கணுங்கிறத நம்ம இந்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு தெளிவாக நமக்கு சொல்வது. இதை ஒரு பாடமாகவும் படிப்பினையாக நாம் எடுத்துக்கொண்டு அதன்படி நம்மளுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வோம் என்று கூறி இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா.